அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தயாரிப்பாளர் திருமதி ராஜ்குமார் அவர்களே, அவருடைய மனைவியர் அவர்களே, இந்த படத்தின் இயக்குனர் ராஜவேலு கிருஷ்ணா அவர்களே, என் அருமை சகோதரர் மிகச்சிறந்த இயக்குனர் பேரரசு அவர்களே, மற்றும் இங்கே வாழ்த்தி என்னுடைய அருமை தம்பி இயக்குனர் ராஜ்குமார் அவர்களே, இந்த சிவம் எங்க தாடிக்கார சிவம் சினிமா உலக நாடியை பிடிச்சி காட்டிங்க. இப்படிதான் இருக்கணும். இதைத்தான் வலியுறுத்திட்டு வரேன். 15 வருஷமா இதைத்தான் வலியுறுத்தி வர்றேன். திட்டமிடல், சிக்கனம். சினிமாவில் எவ்வளோ சிக்கனம் படுத்தணும். நான் அந்த சால்வை போட்டுக்க மாட்டேன்ட்டேன். அது கூட வேஸ்ட். ஏன்னா தயாரிப்பாளர் பணம் போட்டுட்டா எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. திரும்பி வர்றதே இல்லை. நூற்றுக்கணக்கான தயாரிப்பாளர் காணாமல் போயிட்டாங்க. வலசவாக்கம், சாலிகிராமம், காபிஸை பாருங்கள். போன வருஷம் படம் எடுத்த யாராவது இப்போ இருக்காங்களா பாருங்கள். ஏறக்குறைய இந்த 2-3 வருஷத்தில் ஒரு 300 படங்கிட்ட எடுத்தவங்களே காணும். ஆனால் தம்பி சொன்ன மாதிரி திட்டமிட்டு வீண் செலவுகள் செய்யாமல் தேவையான அவசியமான செலவு செய்யணும். சினிமாவுக்குன்னு சில அவசிய உயிர் பிரச்சனைகள் இருக்குது, அது வேணும். அதாவது 25 நாளில் படத்தை முடிச்சேன்னாங்க, மிகப்பெரிய விஷயம். 40 நாள் போகிறதெல்லாம் வேஸ்ட். நான் உதாரணத்துக்கு சொல்கிறதா ராமநாராயணன், பசி துரை 28 நாள் 25 நாள் தான் படம் எடுப்பாங்க, 100 நாள் போடும். ராமநாராயணன் படம் 25 நாளில் ஷூட் பண்ண படங்கள்லாம் 70-80 படம் 100 நாள் ஓடி இருக்கு. அதனால் நாள் முக்கியம் இல்லை. திட்டமிட்டு செலவினங்களை குறைத்து தேவையான செலவு செஞ்சு நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரையும் அற்புதமாக பாராட்டினோம். உட்காரு, அத்தனை பேரும் நன்றி உணர்வோடு பாராட்டினார். அந்த டீம் முடியும் போது அந்த மனசில் வாழ்த்து வரணும். மகிழ்ச்சியாக எனக்கு இவ்வளோ உதவி பண்ணாங்க எல்லாரும், என் சகோதரர்கள். ஏன்னா இது ஒரு கூட்டு முயற்சி தான் சினிமா. தனிப்பட்ட யாருடைய முயற்சியும் இல்லை, வெற்றியும் இல்லை. இப்போல்லாம் கதாநாயகர்களுக்காக கொண்டாடிட்டு இருக்காங்க. கதாநாயகர்கள் வெற்றியே கிடையாது, ஒரு இயக்குனர் தான் வெற்றி. இயக்குனர் மனசு வச்சாதான் கதாநாயகனே உருவாக முடியும். ஒரு இயக்குனர் மனசு வச்சா கதாநாயகன்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். அதில் இந்த தம்பி, இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம். இது ஒன்றும் சின்ன பட்ஜெட் படம் மாதிரி இல்லை, நிறைவாக இருந்தது, மனம் நிறைவாக இருந்தது. இப்படி நாங்கள் ரொம்ப, நானும் பேரரசு, உதயகுமார்லாம் நிறைய கலந்துக்கிறோம். இப்படி சில படங்கள் தான் அரிதாக, அதாவது மனம் விட்டு வாழ்த்துதல் ஒன்று, ஆத்மார்த்தமாக வாழ்த்துறது ஒன்று. இந்த படம் ஆத்மார்த்தமாக வாழ்த்த வச்சிருச்சு. கேமரா, பியூட்டிஃபுல் கேமரா, மியூசிக், ரே ரெக்கார்டிங், பிரமாதம், எடிட்டிங், மொத்தத்தில் டைரக்டர் எல்லாரையும் வேலை வாங்கியிருக்கார். இந்த தூவல்னு ஒரு படம் சொன்னார், இப்போ நல்லா போயிட்டுருக்கு, பிஎன்சியில் போகுது, சரி ஏ சென்டர் தியேட்டர் கிடைக்கலன்றாங்க. அது ஒரு கேவலம் இந்த நாட்டில். டப்பிங் படம் புஷ்பான்னு ஒரு படமா, அதுக்கு ஒரு 500 தியேட்டர் கொடுக்குறாங்க. என்ன தமிழ் படம் எதுக்காக எடுக்கிறோம்? எத்தனை புஷ்பாக்கள் வந்து உங்களை காப்பாற்றுறோம்? தமிழ் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் 2 விஷயத்தை வலியுறுத்துவது உண்டு. ஒன்று, தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிற கைத்தறி கதர் ஆடைகளை அணியுங்கள். அதோட நம்முடைய நெசவாளிகளின் குடும்பங்கள் வாழ பயன்படும். இதை நான் போட்டுக்காத காரணம், இது ராஜஸ்தான் சூரத்தில் தயாரிக்கிற ஒரு ஜிகினா. சினிமாவில் நிறைய ஜிகினாக்கள் இருக்காங்க, ஷோ காட்டுறவங்க நிறைய இருக்காங்க.
அந்த ஷோலாம் நமக்கு வேண்டாம். ஒரு சால்வை பூச்செண்டெல்லாம் வேண்டாம். சிம்பிளாக ஒரு கதர் ஆடை, இந்த கைத்தறி ஆடை அது அணிவிங்க. அது தமிழ்நாட்டுக்குரியது. கிடைக்காத போது நம்ம வேறு மாநிலம் போகலாம். அதே போல் சிறப்பாக நடித்த நம் நடிகைகள் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. தமிழ் இதில் என்ன பிடிச்சதுன்னா தமிழ் நடிகைகள். முதல்ல தமிழ் நடிகர் நடிகை தேடுவோம். கிடைக்காத பட்சத்தில் நமது சகோதர நாடான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா கிடைச்சா பார்ப்போம். இதுலேயும் கிடைக்கலன்னா அப்புறம் அந்த இந்திக்கு போங்க. இந்திக்கு போனால் அங்கேருந்து அதுக்குன்னு ஒரு செலவு, 3 ஸ்டார் ஹோட்டலு, அதுவே பாதி படத்தை விழுங்கிடும். அதனால் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு, அவங்கள வாழ வைப்போம். அவங்க நன்றியோடு நினைப்பார்கள். அதனால் இது ஒரு கிரைம். எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். இன்றைக்கி சின்ன படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுக்கிட்டு. லப்பர் பந்துன்னு ஒரு படம் யாருன்னா கேள்விப்பட்டீங்களா? அது எவ்வளோ பெரிய வெற்றியை தரும்னு யாருன்னா கேள்விப்பட்டோமா? சார் 2 தியேட்டரில் ஒரு பெரிய ஹீரோ படம் சார், பெரிய பட்ஜெட் படம். அதுக்கு 3 ஷோ, இதுக்கு 1 ஷோ கொடுத்துருந்தாங்க. ரப்பர் பந்துக்கு 1 வாரம் முடிஞ்ச உடனே அது 1 ஷோ ஆயிடுச்சு, இது 3 ஷோ ஆயிடுச்சு. இதை யார் முடிவு பண்ணுறது? சின்ன படம் பெரிய படம்? மக்கள். த மவுத் டாக், மவுத் பப்ளிசிட்டி. 100 பேர் வந்து படம் பார்த்தான்னா, ஃபஸ்ட்டு ஷோவில் ஒரு 100 பேர் வந்தான்னு வச்சுங்க அந்த படத்துக்கு. இந்த படம் அப்படி நெளிய விடாமல் அப்படி நிமிர்ந்து உட்கார வச்சிருச்சுன்னா, அவன் வெளியே வந்து ஃபோன் பண்ணுறான், மச்சான் படம் சூப்பர், பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். அவன் 1000 பேரை உள்ள அனுப்புகிறான் சார். அப்படி படங்கள் இருக்கணும். இந்த படம் நிமிர வைத்தது. ரீரெக்கார்டிங் அற்புதமாக இருந்தது. ஒரு பெரிய படத்துக்குரிய அத்தனை அம்சமும் இதில் இருந்தது. அதனால் என் தம்பி புவன் ஒரு நல்ல படத்தை வாழ்த்துவதற்காக என்னை வாய்ப்பு தந்தான். அது பெரிய வாய்ப்பு. இப்படியெல்லாம் அமையிறது பெரிய கஷ்டம். இப்போது ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். பிறரை வாழ்த்துவதாலே, மனம் நிறைந்து வாழ்த்துவதாலே முதல்ல நாம் வாழறோம். ஏன்னா அந்த வாழ்த்து எங்கேருந்து வருது? நம்ம உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வருது. அப்போ நாம் பூரிப்படைகிறோம், நாம் புத்துணர்வு பெறுகிறோம். பா பிரமாதம்பா, தம்பி பிரமாதம், நல்லா பண்ண, நீ வாழ்க, நல்லாரு, எதிர்காலத்தில் பிரமாதம் வருவ, இந்த படம் பிரமாதமாக இருக்கும், டைரக்டர் நீ எதிர்காலத்தில் ஒரு சிறந்த டைரக்டர், இந்த தமிழ்நாட்டின் திரையுலகை உயர்த்த போகிறாய் அப்படின்னு ஆத்மார்த்தமாக சொல்லி பாருங்களேன். அது நம்மை மகிழ்வித்து, நம்மை வாழ வைத்து, பிறகுதான் அந்த வாழ்த்து அங்கே போகுது. ஆகவே வாழ்த்தணும், நல்லதை வாழ்த்தணும், தவறுகளை சுட்டி காட்டணும். இப்போ கூட ஒரு போன வாரம் பூரா ஒரு பேட்டி கேட்டாங்க. ஒரு பெரிய படம் தோல்வி ஆயிடுச்சு, பத்திரிகையாளர்லாம் அந்த தோல்வி அடைய வச்சிட்டாங்க, விமர்சனம்லாம் தப்பாக எழுதிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி யாராலையும் தோல்வி அடைய ஒரு படத்தை வைக்க முடியாது. அந்த கதை, கண்டென்ட், எடுத்த விதம் எல்லாம் மக்களை கவருவதாக இருந்தால் யார் தப்பாக எழுதுனா கூட அது அவங்க தோல்வி அடைவாங்க, படம் வெற்றி பெறும். அதுதான் லப்பர் பந்து. நம்முடைய மீடியாக்கள் உதவி தான் பண்ணுவாங்க, யாருக்கும் உபத்திரவம் பண்ண மாட்டாங்க. பல காலமாக நான் மீடியா சகோதரர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அன்பு சகோதரர்கள் நல்லது தான் பண்ணுவாங்க. ஆக நல்லதை நல்லபடி எழுதுங்கள், தவறுகளை சுட்டி காட்டுங்கள், காட்டணும். அதான் தர்மம், பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை தர்மம். ஆகவே இந்த படம் மிகச் சிறப்பான படம். விவேகானந்தர் சொல்லும், அதுவும் சமுதாய சீர்திருத்தம், பெண்களின் ஆடை குறைப்பு, அநாகரிகம், அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், தவறுகள், குடும்பங்கள் கெட்டுப்போவது போன்ற விஷயங்களை சொல்லி, எது தர்மம், ஆண்கள் எப்படி நடக்க வேண்டும், பெண்களை மட்டும் இப்படி இருங்கன்னு சொன்னால் போதாது, ஆண்களும் சரியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தர்மத்தை
ஒரு நாகரிகத்தை சொல்லுகிற ஒரு அற்புதமான படம். விவேகானந்தர் சொல்லுவார், இப்போது ஒரு பீரோ காட்ரேஜ் பீரை வாங்குகிறோம், இல்லை அதை விட உயர்ந்த பீரோ வாங்கி வீட்டில் வைக்கிறோம். அதை என்ன வைப்போம்? செருப்பு, தொடப்பக்கட்டை, அந்த குப்பை காய்தெல்லாம் பீரோவில் வைப்பீங்கம்மா? பட்டு புடவைகள், தங்க நகைகள் போன்ற உயர்ந்த பொருளைத்தான் அந்த பீரோவில் வச்சு பத்திரப்படுத்துவோம். அதேபோல் மனம் என்பது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பீரோ. அந்த மனம் என்கிற ஒரு அற்புதமான பீரோவில் நல்லவைகளை மட்டும் சேர்த்து கொள்ளுங்கள். குப்பைகளை தூக்கி போட்டுருங்க, குப்பையை போடாதீங்க. அது விவேகானந்தர் சொல்கிறார், நீ எப்படி இருக்க வேண்டும்? நீ பூவாக இருக்காதே, செடியாக இருந்த. இப்போ ரோஜா காலையில் பூக்கும், தாய்மார்கள் பறித்து மாலை தலையை சூடுவார்கள், மாலையில் வாடிவிடும், பூவை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் செடியை போட முடியுமா? செடி பூத்து கொண்டே இருக்கும். அதை போல மனிதர்கள் பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் முதல்ல நல்லா இருக்கணும், நாம் நன்றாக இருந்து பிறரை வாழ வைக்க வேண்டும். இதுதான் மனித தர்மம், மனித நேயம், மனிதாபிமானம். ஆகவே இந்த அத்தனையும் இந்த தயாரிப்பாளரும் அவர் மனைவியும் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இந்த பணம் வெற்றி பெறும். படம் வெற்றி பெற்று பணம் வந்தால் மீண்டும் படம் தான் ஆரம்பிப்பார்கள். ஆகவே தயாரிப்பாளர்கள் வாழ வேண்டும். நீங்களெல்லாம் உதவியாக இருக்க வேண்டும். இந்த குழுமத்திற்கு, இந்த டெக்னீஷியன்களுக்கு, நடிகர்களுக்கு, இயக்குனருக்கு, தயாரிப்பாளருக்கு எல்லோருக்கும் என் ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி வாழ்க வாழ்க வாழ்க. மேடை பேச்சும் மேடையும் எங்களுக்கு புதுசே கிடையாது. ஏன்னா குலத்தொழில் மாதிரி எங்களுக்கு அதுதான் வந்து சோறு போடுற ஒரு விஷயம். பேசிக்காக சொல்லணுன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு கார்ப்பரேட் ட்ரெயினர். அண்ட் 2 பேருக்குமே ஒரே விஷயம் என்னென்னா, அவரோட கனவும் சரி என்னோட கனவும் சரி நிறைவேறணும் அப்படின்றது. அந்த அடிப்படையில் வந்து என்னையும் வளர்த்து அவரையும் சேர்த்து வளர்த்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அவருக்கு நடிக்கணும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு கனவு. ஸோ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறோன்றது வந்து இட் இஸ் லைக் சொல்கிறோன்னா, ஒரு துளி நாளும் நாங்கள் வந்து ரத்தம் சிந்தி தான் வந்து இந்த பணத்தை இது உள்ளே போட்டிருக்கோம். அது ஒவ்வொரு நாளும் நான் வந்து நினச்சிட்ருக்கேன். அண்டு அதுக்கு நல்ல ஜஸ்டிஃபிகேஷனாக தான் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல டீமும் வந்து அமைஞ்சுது. ஸோ ராஜவேல் சாராக இருக்கட்டும், சிவமாக இருக்கட்டும், இந்த ஹோல் டீம் ஆக்சுவலாக சொல்லணுன்னா, இந்த ஒரு சின்ன ஒரு தண்ணி கொடுக்குற பர்சன்லேருந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, படம் ஹிட் ஆகிறதுன்றது 2வது, நம்ம இது மூலியமாக நிறையா பேருக்கு வந்து நம்ம வந்து லைஃப் கொடுத்துருக்கோம். அந்த 20 நாளோ 25 நாளோ சாப்பாடு போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரக்ஷிதா அண்ட் த ஹோல் எக்ஸ்ட்ரீம் டீம். எக்ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், தூவலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எடுத்த ஷார்ட் ஃபிலிம், எங்கள் அப்பா நம்பர், எல்லாத்துக்குமே வந்து கண்டினியூஸாக ஒரே டீம் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே ஒரே கோல் தான். கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு வெற்றி படமாக இதை நீங்கள் வந்து மாற்றணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி. நான் 8th படிக்கும் போது கதை எழுதினேன், இந்த இடத்துக்கு வரணுன்றது என் ட்ரீம். அப்போ இருந்து படிப்படியாக தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வரும்போது. எங்களை மாதிரி ஆளுங்க தான் வந்து டைரக்டர் ஆகிறது பெரிய விஷயம். அதுக்கு முதல் அடித்தளம் கொடுத்தாரு என் அண்ணன் தாமு சார். அதாவது எனக்கு கிடைச்ச 2 ப்ரொடியூசர் மாதிரி மற்றவங்களுக்கு கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த கடவுள் ஃபர்ஸ்ட், செகண்ட் ராஜ்குமார் சார். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சினிமாவில் வந்து காசு வருமா வராதா எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து அவர் என்ன மட்டுமே நம்பினார். வருது வரல, நீ வந்து சூப்பராக பண்ணுற, அதாவது உண்மையாக இருக்க. நம்ம என்னென்னா, இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஏதோ ஒரு ப்ரொடியூசர்ன்ற அந்த கெத்து இல்லை,
அந்த ஒரு டிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது. இன்றைக்கி வரைக்கும் வாயா போயான்னு அப்படி பேசிகிட்டு இருப்பார் மனுஷன். எவ்வளோ போட்டிருப்பார் சினிமாவில், அவர் இழந்தாரா எடுத்தாரா எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டார். ஆனால் படம் ஒரு வாரம் ஓடிச்சு. அது வரைக்கும் நான் மீடியாக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். அந்தளவுக்கு கொண்டு போனார் என்னுடைய அண்ணன் தாமஸ் சார் ஃபஸ்ட்டு படம். அதுக்கப்புறம் சிவமண்ணா எனக்கு கிடைச்ச செகண்ட். எனக்கு அண்ணனில் அவர் ஒரு காட் மாதிரி. ஏன்னா அவர் வந்து என்னை கொண்டு போய் ராஜ்குமார் சார்கிட்ட விட்டார். இப்படி ஒரு பையன் இருக்கான், மணி மைண்டு கிடையாது, சூப்பராக பண்ணுவான். ஆனால் ராஜ்குமார் சார் வந்து பயங்கர தெளிவு. அதாவது வந்து என்ன தான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார், ஒரு ஒரு லுக்கிலே பண்ணுவார். அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து கதை சொல்லும் போது ஓகே பண்ணலாம். அப்போ கூட அந்த அந்த பட்ஜெட் பிரச்சனை அது இதெல்லாம் இல்லை, கேட்குறத கொடுப்பார் மனுஷன். அப்படி பண்ணார். எங்கள் டீம் வந்து என் பசங்களை நான் சொல்லணும், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இன்ன வரைக்கும் ஜெய் எங்கே இருக்கான், இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜூனியர். அவன் காலேஜ் படிக்கும்போது நான் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸு பிஎஃப்ஏ 4 வருஷம், எம்எஃப்ஏ 2 வருஷம் பண்ணேன் இங்கே கவின்கலை கல்லூரியில். அப்போ வந்து என்னுடைய ஜூனியர் இவன். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூட என்னுடைய எல்லாமே மணி மைண்டே கிடையாதுங்க. அண்ணன் கொடுப்பார் கொடுக்க மாட்டார் எதுவுமே, அண்ணன் கூப்பிட்டார் அவ்வளோதான் நான் வந்துடணும் அப்படின்ட்டு அப்போ வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அவனுக்கு அப்புறம் எனக்கு வந்து சதாம்னு ஒரு அசிஸ்டன்ட் வந்தான். அதுக்கப்புறம் வந்து பிரபா, அதுக்கப்புறம் ஜெகன், செல்வா, ராஜேஷ், இந்த மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட்டிங் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லணும், இவங்க எல்லாமே டெக்னீஷியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு. ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அவங்க. நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதே ராஜ் பிரதாப் எனக்கு பழக்கம். ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அவரோட பண்ணேன். ஆனால் எல்லா ஷார்ட் ஃபிலிமுக்குமே ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இன்றைக்கி வந்த படம் வரைக்கும் ஃபுல்லாக எங்கூட எடிட்டர் இருக்கார். அவரும் அப்போ இருந்து. கிஷோர் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட்டு. அவன் வந்து ஆனால் நான் டிஓபி ஆகணும்னு சொன்னான். அப்போ நான் ராஜா பத்தாசாரி சார்கிட்ட வந்து நான் இன்ட்ரோ பண்ணி விட்டேன். ஒரு 7-8 படம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எங்கிட்ட தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணணும்னு அவன் ஓடிட்டுருக்கான். அதுக்கப்புறம் பாலா குறுகிய காலத்தில் எனக்கு அறிமுகமான கேமராமேன், ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தாங்க பண்ணாங்க. இன்னொன்று, இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டெக்னீஷியனுங்க சினிமாவில் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது வந்து ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா என்னென்னா, நான் இந்த வேலை தான் செய்வேன், அது இவன் வேலை, அது அவன் வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே ஒன்று எடுக்குன்னா கூட அது வந்து செட் அசிஸ்டன்ட் வேலை, அது இவன் வேலை, அப்படி தான். ஆனால் என்னுடைய டீமில் அப்படி கிடையாது. சிவமண்ணா மேனேஜர் வேலை, அப்புறம் இது என்னென்னா கோ டைரக்டரு, ஆக்டர், எல்லா ஒர்க்கும் இழுத்து போட்டு அவர் பண்ணுவார். கேஷியர் வேலை உட்பட அவர். என்னுடைய அசிஸ்டன்ஸு இந்த வேலை தான்லாம் இல்லை, அவனுங்களும் அப்படி தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இதை எடுறானாலும் எடுப்பாங்க, அது மற்றவங்க வேலையும் அவங்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி என்னுடைய டீம் ஏன் இந்த அளவுக்கு வந்ததுன்னா, யாருமே ஒரு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக கடமையிலேருந்து விலகிறவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து எல்லோரும் ஒர்க் பண்ணதுனால தான் என்னால் இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் என்னால் பண்ண முடியுது. ஒன்று. நெக்ஸ்ட், எனக்கு வந்து இந்த படத்தை பற்றி நான் பேசணும். நான் தூவல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு படம். அதாவது வந்து இயற்கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குது, அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால நடக்கிற விளைவு, அந்த இயற்கை எனதுன்னு காட்டிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு சின்ன லைன் தான். அந்த ஏரியாவில் வந்து எங்களுக்கு புதுசாக தெரிஞ்சதுனால அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் எடுக்கலான்னு சொல்லும் போது சார் அதையும், அதாவது கதையே கேட்கல, நான் ஏற்கனவே சொன்னதான், கதையே கேட்கல, என்னை நம்பி பண்ணார். இப்போ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தேட்டர் கொடுக்கல, ஆனால் வந்து பி சைடு சி சைடுலாம் தேட்டரு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் நான் இங்கே பகிர்ந்துக்கணும். நல்ல சினிமாவை நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க, எல்லாமே அது உங்களுக்கு வாட்ஸ்அப், நீங்கள் தான் வந்து அதை கொண்டு போனீங்க. அதனால் பத்திரிக்கையாளர் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சார்கிட்ட கதை சொல்லும் போது, இது பெண்கள் சம்மந்தப்பட்ட படம், ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கும், ரொம்ப தப்பாக போயிடக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கவனமாக அவர் பார்ப்பார். இது தப்பாக போகாது, அவங்க நடக்கிற பிரச்சனைகளில் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் இந்த படம் இருக்கும். நான் அதுக்கான ஸ்கிரிப்டோடு வரேன்னு வந்து நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செம்மையாக சூப்பராக இருக்குது அப்படின்னும் போது, நம்ம என்னென்னா இன்னொன்று நீங்கள் பெரிய மைனஸ் என்னென்னா, நம்ம என்ன தான் அவார்ட் படத்தில் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் மேலே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஆடியன்ஸ்லாம் கரெக்டாக தெளிவாயிட்டாங்க. பட் இந்த பிஸ்னஸ் நோக்கத்தில் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், இங்கே நிறைய பேர் அவங்க திரும்ப வந்து அந்த படங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி தேட்டரே நான் சொல்கிறேன் ஓப்பனாக, ஒரு படம் ஃபஸ்ட்டு போட்டால் தான் அது நல்ல படமாக ஆடியன்ஸ் உள்ளே ஏறுறானா ஏறலையான்னு தெரியும். அது போடுறதுக்கு முன்னையே இது ஓடாதுன்னு அவங்களாம் டிசைட் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி பி சைடில் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு.
ஆடியன்ஸ் இன்றைக்கி ஏன்னா கண்டினியூஸாக இன்றைக்கி நல்ல படங்களை அவங்க ஆதரிக்கிறதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி படங்களை எடுக்கிறோம். சப்போஸ் இது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா இதுக்கு அடுத்த லெவல் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. ஒரு படைப்பாளி எந்த விதமாக போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த சமூகம் தான். இன்றைக்கி சமூகம் மாறினாலும் சில பேர் அதை மாற்றவே விட மாட்டேன்றாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் படத்தை போடுங்க, அப்புறம் வரலன்னா நீங்கள் ஆடியன்ஸ் வரலன்னா எடுங்க. அதுதான் என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை. இந்த எக்ஸ்ட்ரீம் படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் மேடம் ரக்ஷிதா மேடம். ஏன்னா நான் வந்து அவங்கக்கிட்ட கதை சொல்லும் போது ஏன்னா அவங்க செக் பண்ணவே இல்லை. அதாவது வந்து புதுசாக பேசுகிறேன், இவர் என்ன படம் பண்ணியிருக்காரு செஞ்சுருக்காரு எதுவுமே இல்லை. நானாக தான் அனுப்பினேன். அவங்க கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு நான் வந்து இந்த மாதிரி உடம்புலாம் ஃபிட்டாக இருக்கணும், நீங்கள் கொஞ்சம் ஜிம்முக்கு போகணும் அது இதெல்லாம் சொல்லும் போது எல்லாமே போயிட்டு நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு முன்னே அதுக்கான ஒரு கேரக்டராக வந்து நின்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாறுவாங்க. இவங்க மீட் பண்ணுறதுக்கு முன்னே நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போடும் போதெல்லாம் மேடம் கரெக்டாக அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி வந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சிங்கப்பெண் இருக்காங்க. ஏன்னா அவங்க நிற்கிற அந்த தோரணையே அப்படி தான் இருக்கும், அந்த புல்லட்டில் நிற்கிறது இதெல்லாம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க இந்த மாதிரி சரவண மீனாட்சி இந்த பிக் பாஸ் அது இதுன்னு நான் அது ரெண்டுமே பார்த்தது கிடையாது. நான் அந்த பக்கமே போனது கிடையாது. இவங்களை நான் வந்து எப்படி மேடம் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சேன்னா, உப்பு கருவாடுன்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் படம் ஃபுல்லாக ஹீரோனி வந்தாலும் அவங்க கொஞ்சமாக தான் வருவாங்க. ஆனால் அந்த கேரக்டரை சும்மா நச்சுன்னு பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு இப்படி தான் நடிக்கணும்னு ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பாருங்கள். அது முடிஞ்சால் பார்க்காதவங்க பாருங்கள். அந்த பர்ஃபார்மில் அவ்வளோ நவரசம் இருக்கும். எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் காட்டுற மாதிரி இருக்கும். ஒரு கோவத்தை எப்படி வெளிப்படுத்தணும் ஒரு இதில் எரிப்பாங்க. அந்த கண் ஐபால் அப்படி இருக்கும் அவங்களுக்கு. ஒரு சின்னதாக ஒரு சீக்வன்ஸ் பண்ணணும், ஒரு டைலாக் பண்ணணும்னா அந்த கண் அப்படி சுத்தம். நானும் சிவமானாவும் அடிக்கடிக்கு ரேட்டிங்லேயே பார்ப்பான். கண் வர அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக இருக்குது. அது ரியாக்ஷன்லேயே அதிலையும் மிரட்டுது அப்படின்ற மாதிரி. அவ்வளோ அவங்க வந்து சூப்பராக அவங்க வந்து பண்ணுவாங்க. எங்களுக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே இப்போ சரிதா மேடம், அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி மேடம், அம்ரிதா எல்டர், அதுக்கப்புறம் அபிநயா, இவங்க எல்லாருமே அவங்கவுங்க பங்களிப்பை இந்த படத்துக்கு 100% கொடுத்துருக்காங்க. படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க எல்லாத்துக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும், என்னுடைய தம்பிகள் எல்லாத்துக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னுடைய அண்ணன் இன்ன வரைக்கும் ஓடிட்டுருக்காரு. இன்ன வரைக்கும் ப்ரொடியூசரை பற்றியே தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். இப்படி வர ஒரு ப்ரொடியூசரை நம்ம எப்படியாவது சேவ் பண்ணணுன்னு தான் நாங்கள் அவ்வளோ சிக்கனமாக பண்ணோம். அவர் சொன்னது எல்லாமே இப்போ இல்லைனா நான் சொல்லியிருப்பேன், அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதையும் நானும் சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் எல்லாருக்கும் நான் நன்றி மட்டும் சொல்கிறேன். சின்னதாக என்னென்னா, இந்த படங்கள் நம்ம பண்ணும்போது இனிமேல் பண்ணும்போது இவர் அண்ணன் சொன்ன மாதிரி செலவுகளை குறைச்சாவே போதும். அது ஏன்னா நம்ம பணம்னு நினச்சாவே போதும். ஏதோ ப்ரொடியூசர் கொடுத்துட்டாரு, நாம் வந்து அப்படியே ஒரு 6 மாதம் தேட்டலாம், அங்கேயே சும்மா சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே ஓசி தான். வீட்டிலேருந்து இங்கே ஆஃபீஸுக்கு வந்துட்டாலே ஒரு பில்லு தான். ஏன்னா நான் சில பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்னால் இப்போ இருக்கிற என்னுடைய டைரக்டரில் நான் வந்து பார்த்த சில டைரக்டர்ஸுங்க பார்த்துருக்கேன். வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வந்தாலே அதுக்கு ஒரு பில்லை போட்டு ப்ரொடியூசர் நீட்டிடுவாங்க. நான் மேக்ஸிமம் கற்றுக்கினது எப்படிலாம் இருக்கக்கூடாது சினிமாலன்றதை தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா சினிமான்ற பேரில் இங்கே ஒரு ப்ரொஃபஷனல்ன்ற பேரில் ஒரு ஆள் கிடச்சிட்டா எப்படிலாம் அறுத்து காலி பண்ணிடலான்னு இங்கே அப்படி இருக்காங்க டைரக்டர்ஸு. நான் டைரக்டராக இருந்தாலும் டைரக்டர்ஸ் கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்குது. அதனால் நான் வந்து சொல்லுவேன், இப்போ ஓப்பனாக சொல்ல போனால் அட்லி சார் மாதிரி ஆளுங்க, ஓகேங்களா? அட்லி சார் மாதிரி ஆளுங்க வந்து எப்படின்னா கிடச்சிட்டாங்க தீட்டிடணும். படம் நல்லாவே போனாலும் அவங்க பண்ண செலவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணிவிடுவாங்க செலவு. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பிளான் பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 3 மணி நேரம் படம் நம்ம 6 மணி நேரத்துக்கு எடுத்துருவாங்க. ஃபுல்லாக கட் பண்ணி போடுவாங்க. அது போட்டதெல்லாம் அவங்களுடைய ரத்தம் தான். ஏன்னா அது நம்மளுக்கு தெரியல ஒரு சீன் எவ்வளோ நேரம் வரும். ஏன்னா அப்போ எல்லாமே பண்ணாங்க. இப்போ இருக்கிற ஆளுங்களில் இப்போ வர யங்ஸ்டர் கூட நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மிடில் சில பேர் கமர்ஷியல்ன்ற பேரில் பண்ணுற அலப்பறதுக்கு பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் நடுத்தெருவுக்கு வராங்க. 100 படம் எடுத்தவங்களாம் நடுத்தெருவுக்கு போனதுக்கு காரணமும் அதுதான். நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதை தான் நான் சினிமாவில் கற்றுக்கிட்டேன். எனக்கு அடுத்து வரவங்க, என்னோட வரவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்தீங்கன்னா சினிமாவை நம்ம எல்லாம் காப்பாற்றலாம். ஏன்னா அதுக்கான ஆடியன்ஸ் இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். சார் ராஜ்குமார் சார் வெறும் பணம் மட்டும் போட்டு அப்படியே போன ஆள் கிடையாது. அர்ப்பணிப்பு பயங்கரமாக போய் ஒர்க் அவுட் அப்படி பண்ணுவார். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்படி வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து நிற்பார். ப்ரொடியூசர் மாதிரியே தெரியாது.
ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து நின்று நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக பண்ணுவார். அதாவது முன்னாடியே வாங்கிட்டு போய் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து புது நடிகர்லாம் கிடையாது. 100 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த இடத்துல எங்கள் அப்பா அம்மா எல்லா என்னை வளர்த்த எல்லா ஆட்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். என்னோட நின்ற ஃப்ரெண்ட்ஸுங்க, ஊரில் இருக்கிற இன்றைக்கி வரைக்கும் என் படம் ஓடுன்னு நாங்கள் ஓடிட்டுருக்கிற என்னுடைய நண்பர்கள் கணேஷ், சகாதேவன், சுரேஷ், கோவிந்தராஜ், ராமமூர்த்தி, சரவணன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எங்களை மாதிரி ஆளுங்களை நீங்கள்லாம் மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சீகர் பிக்சர்ஸ் எக்ஸ்ட்ரீம் படத்தை தயாரித்த கமலகுமாரி அம்மா, ராஜ்குமார் சார், டைரக்டர் ராஜவேல் கிருஷ்ணா சார் மற்றும் மொத்த குழுவினருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். படத்தில் நட்சத்திரங்களாக பங்கேற்ற அனைவருக்கும், ரக்ஷிதா மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கும், அபி நட்சத்திரா மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே யங்ஸ்டராகவும் ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பேசிக்கொண்டு வேலையை கவனிப்போம் என்கிற நினைப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எப்பொழுதும் அப்படியே இருக்கட்டும். சிவம் நிறைய கருத்துக்களை சொன்னார். எப்படி பட்ஜெட் செய்வது என்று சொன்னார். இந்த திட்டமிடல், இது போன்ற ஒரு தொழிலை எப்படி அணுகுவது என்ற சரியான திட்டமிடலுடன் ஒரு தொழிலில் இறங்குபவர்கள் நிச்சயம் வெற்றியை பெற்றே தீருவார்கள். இந்த சீகர் பிக்சர்ஸ் நிச்சயம் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் ஒரு படத்தை வெளியிட்டு விட்டு அடுத்த படத்திற்கு உடனே வந்து விட்டார்கள். எளிய முறையில் திட்டமிட்டு எடுப்பதால் அவர்கள் தொடர்ந்து சிறு சறுக்கல் தோல்வி இருந்தால் கூட எழுந்து மீண்டும் மீண்டும் செய்வார்கள். நல்ல கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் செய்வதில் விருப்பம் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அதை தேடி கண்டுபிடித்து பிடித்திருந்தால் செய்கிறார்கள் போல் இருக்கிறது. நான் விரைவில் உடனே தோவல் பார்த்து விடுகிறேன் சென்று. ராஜவேல் கிருஷ்ணாவிற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிகுந்த முயற்சியுடன் உங்களுடைய நண்பர்களை வைத்துக்கொண்டு நன்கு போராடி குறுகிய காலத்தில் அழகாக எப்படி படத்தை முடித்து ப்ரொடியூசருக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் சொன்னார்கள். தயாரிப்பாளர் ராஜ்குமார் கூட மிக நன்றாக நடித்திருக்கிறார். ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறார். உடம்பு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறார். நன்றாக இருந்தது சார். தொடர்ந்து நடிங்க. படத்தில் மீசை ரொம்ப அதிகமாக இருந்தது. கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் ஹீரோவாக ஆக்கியிருக்கலாம். ஒரு நீங்களே வில்லனாக இருப்பீங்களோ என்று சந்தேகப்படுகிற அளவிற்கு மீசை பெரிதாக இருந்தது. அதை இயக்குனர் காரணத்துடன் வைத்திருக்கலாம். மற்றும் இசையமைப்பாளர் கொஞ்சமாக பேசினாங்க. எடிட்டர் சார், கேமராமேன் சார், பிழை படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அவர்கள் எல்லோருக்கும், இங்கு மேடையில் வந்து வீட்டிற்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும், வந்து அழகாக வாழ்த்தி விட்டு சென்ற எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும், என்னுடைய நண்பர், சங்க உறுப்பினர், அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் எப்பொழுதுமே வெற்றி பெறும் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிற நம்பி அவர்களுக்கும், நீண்ட நாளுக்கு பிறகு என்னுடைய பத்திரிகையாளர் அண்ணன் நெல்லை இங்கே அமர்ந்திருக்கிறார். மிகவும் அடக்கமாக ஒல்லியாக இங்கே அமர்ந்திருக்கிறார். கண்டுபிடித்து விட்டேன். அவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லோருக்கும் மிகப்பெரிய வெற்றி இந்த படத்தின் மூலம் அமையும் என்பதை வாழ்த்திவிட்டு, எனது அருமை அண்ணன் பேரரசு அவர்கள் சிவகாசியாக திருப்பாச்சியாக முழங்க இருக்கிறார். அதை கேட்டுவிட்டுத்தான் செல்வேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து, எக்ஸ்ட்ரீம் ஹிட்டாக இருக்கும் என்று வாழ்த்துகிறேன். அன்புடன் ராஜகுமார்.